ஹலோ மக்களே, நாங்கள் தான் உங்கள் ரியாஸ் ரம்லா. இனிமேல் நாங்கள் வந்து டெய்லி vlog எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டா ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட ஷாப் ஓப்பனிங்கை நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே போனோம்னா நம்ம இன்ஸ்டா ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எல்லாருமே கிட்ட தான் இருக்காங்க. ஆனாலுமே பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் எல்லாருமே அமைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம யார் யாரை மீட் பண்ணுறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம செலிபிரிட்டிஸோட வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டோம். ஸோ நம்ம கால் பண்ணி பக்கத்தில் வரும்போதே சொல்லியாச்சு, நாங்கள் இப்போ வந்துடுவோம், நீங்கள் கீழே வந்து நின்னுங்க, நாங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஏன்னா அவங்க வர சொன்னது 10:15க்கு வர சொன்னாங்க. எங்களை ஃபோன் பண்ணி நாங்கள் இப்போ வந்திருக்கிறது 11. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? போய் அங்கே உங்கள் அக்காட்ட திட்டு வாங்க போறீங்களா? ஆல்ரெடி என் மேலே அந்த ஆள் கடுப்புல தான் இருக்கு அப்படி. ஸோ இவங்க வந்து முக்கியமான செலிபிரிட்டிஸ். ஆமாம், அவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஆக்சுவலாக அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பிக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணா கேப் புக் பண்ணி போட்டுமா அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க. ஒரு குட் ஃப்ரெண்டு, குட் சிஸ்டர், எப்படி வேணா சொல்லலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். இருங்க, நான் இப்போ அவங்க காருக்குள்ள வந்ததும் vlog கண்டினியூ பண்றோம். அந்த அம்மா ஏதோ ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு, பாக்குறதுக்கு ஒரு வந்துட்டாங்க. அவங்கள கேட்டா இங்க பாரியா, இங்க பாரு என்ன தெரியுமே. இது என்ன கந்திர கோலம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் ஜூனியர் இருப்பாங்க. யாரு அந்த பொண்ணு? அப்படியா? அப்படியேதான். எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா எவ்வளவு டீசென்ட்டா வந்திருக்காரு. எப்ப இந்த மண்டை இப்படி கொறச்ச? பசங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் பண்ண மாட்டோம். இல்ல vlog சபதம். அண்ணா முன்னாடி அமிச்சிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். இல்லம்மா, எத்தனை ரூபாய் ஆச்சு இந்த மண்டைக்கு? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காசு பணம் வந்தா காக்கா கூட கலரான்னு சொல்லிட்டு. இந்த காக்கா எங்க அண்ணன் எப்படி வச்சிருக்காரு? எங்க அண்ணன் எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சிம்பிளா வந்திருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் பாருங்க எவ்வளவு. நான் நினைச்சேன் ஒருவேளை நான் ஒரு மாதிரி கிராண்டா போய் இது ஒரு மாதிரி சிம்பிளா வந்துச்சுன்னா என்ன பண்றேன், இது பேய் மாதிரி வந்திருக்கு, நான் அழகா வந்திருக்கேன். அதுதான் தெரிஞ்சது இல்ல. எல்லாம் நான் பேய் மாதிரி தானே இருக்கேன். நிறைய இருக்கு. அப்படி ரோட்டுக்கு போயிட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வெல்கம் டு கேலவி vlogs. 3 கேலவிங்க இருக்காங்க. ஆமா, அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க பாட்டாங்களா இருக்காங்க. நாங்களாவது கிளம்புறோம். அடுத்த vlogல கண்டிப்பா நான் சத்யாவோட ஏஜ் ரிவீல் பண்ண போறேன். சரியா? எல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. சத்யாக்கு என்ன ஏஜ் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. இத சொன்ன மாதிரியே கேக்குறீங்களா? வீட்டுக்கு போய் நான் டப்பிங் வேணாலும் கொடுக்குறேன். டப்பிங்? அப்ப நாங்க பேசுறதுல யாரு டப்பிங் கொடுப்பா? நாங்க பேசுறதெல்லாம் கேக்கும். வீட்டுக்கு வேணா டப்பிங் கொடுப்பாங்களா? இவங்க ஏஜ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரோட இவங்க ஏஜ கரெக்டா கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லோ கலர் சுடி, எல்லோ கலர் சுடி, எல்லோ கலர் தமிழ் தெரியாத பசங்க அப்படியே மஞ்சள் சொல்லுவாங்க. கிளாஸோட வந்திருக்கேன். நோ டீ, நோ காஃபி, நோ வடை. எல்லாம் குடிச்சு முடிச்சு அப்படியே காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டுங்க நம்ம கடை. ஆமா, கை வலிக்குது. விளாடு மக்களே பயங்கர டயர்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த vlog இதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். நிறைய பேரை மீட் பண்ணோம், ஃபன்னாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட
வைப் பண்ணியாச்சு. வைப் பண்ணிட்டோம். செம்ம வைபு. அதை விட நாங்களும் களத்துல இறங்கி வேலை செஞ்சோம். சோ இந்த vlog இதோட முடிக்கிறோம். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. பை.